சென்னை பனையூரில் நடைபெற்ற அந்த விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமித்துவிட்டு அவர்களுக்கு வெள்ளி நாணயங்களை பரிசீலித்து அவர்களோடு உருக்கமாக நடிகர் விஜய் கலந்துரையாடியது வெளிவந்திருக்கிறது. அவர், உங்களை நம்பித்தான் கட்சியை தொடங்கியுள்ளேன், நாம் கடுமையாக உழைத்தால்தான் 2026 தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியும் என்பதால் உங்கள் கையில் கட்சியை அந்த மாவட்டத்தில் ஒப்படைத்திருக்கிறேன் என்றும் நடிகர் விஜய் அவர்களிடம் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். முதல் கட்டமாக ஒரு 10 மாவட்டங்களில் ஒரு 5 பொறுப்புகளுக்கான நிர்வாகிகளை அவர் தேர்வு செய்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த 120 மாவட்ட செயலாளர்களை நியமித்த பிறகு அவர்களிடையே உரையாற்றிய நடிகர் விஜய், முதலில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த முதல் 10 மாவட்டங்களுக்கு தான் நான் சுற்றுப்பயணமாக வர உள்ளேன் என்றும், அந்த சுற்றுப்பயணத்தில் இருந்துதான் எனது அரசியல் பயணம் தொடங்குகிறது என்றும், உங்களை நம்பிதான் இந்த பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன் என்பதால் மக்கள் மத்தியில் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிக்கனி நமது கைகளுக்கு கிடைக்கும் என்பதால் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும், தமது சுற்றுப்பயணத்தின் போது விமர்சனங்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் எந்த விதமான அரசியல் செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்றும், அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நமது அரசியல் இருக்க வேண்டும் என்பதால் நாம் கடுமையாக உழைத்து அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு நீங்கள் தான் ஊன்றுகோலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உருக்கமாக நடிகர் விஜய் அவர்களிடம் விடுத்திருக்கிறார்.